இங்கே பாருங்கள் திராட்சை பழம் பாருங்கள். வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்பியூர்லேருந்து மதுரை லோடு ஏற்றிட்டு கிளம்புறோம். வாங்க இன்றைக்கி போகலாம். வெயில் வேறு வந்துட்டுருக்கு, பார்க்கலாம் வாங்க. மக்களே, ஒரு வழியாக நம்பியூரில் டீசல் அடிச்சுட்டு அப்படியே கிளம்பிடலான்னு இருக்கேன். இன்றைக்கி மதுரை தான் போகிறேங்க. இன்றைக்கி வெயில் ஓரளவுக்கு வருது, வாங்க போய் பார்ப்போம். டீசல் ஃபுல் பண்ணிகிட்டு இருக்கோம். ஃபுல் பண்ணிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான் மக்களே. ஒரே டிராஃபிக்காக இருக்குதுங்க. இன்னும் செம்பட்டி கட்டோட்டு போகிறேன். எவ்வளோ தூரம்ண்ணா? போகணும் 1 கிலோமீட்டர். இன்னும் 1 கிலோமீட்டர் போனால் செம்பட்டி போகிற ரோடு கட்டாக போகுதுங்க. ஸோ அந்த ரோட்டில் வந்துட்டு திண்டுக்கல் வெளியே வெளியே போகிறாங்களா? இங்கே போகலாம், இது நல்லா இருக்கு. ரைட்டுங்கண்ணா. பெரிய பூட்டோன்னு வாங்கி போட்டுடல வாங்கி. ஆல் ரைட்டுங்கண்ணா. ஆல்ரைட் மக்களே, இன்னைக்கு நம்ம மதுரைக்கு வாட்டர் ஹவுஸ் இறக்க போகிறோம். இப்போ திண்டுக்கலுக்கு பக்கத்தால் போயிட்டுருக்கோம். வெயில் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இன்றைக்கி தான் வண்டி ஓட்டுறக்கே கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. திண்டுக்கல் இன்னொரு 20 கிலோமீட்டர். திண்டுக்கல் போய் ஒரே பைபாஸு மதுரை. எவ்வளோ போட்டிருக்கேன் தலைவர்? மதுரைக்கு இன்னும் 81 கிலோமீட்டரு. இங்கே ஒரு முருகர் கோயில் அழகாக இருக்குமே தலைவரை, நைட்டில் காமிச்சிடலாம். அந்த கோயில் இங்கே தான் இருக்கு பாருங்க மக்களே. ஒரு வழியாக திண்டுக்கல் ரீச் பண்ணிட்டோம். உன்னை ரைட் கட் பண்ணால் மதுரை. வெயில் ஒரு அளவுக்கு தான் இருக்குது. இன்றைக்கி வண்டி ஓட்டுறதுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது மக்களே. நம்மளால் பாருங்க கரிகாலன் சோழன் இவர் தாங்க. இவர் கொன்றங்கி மலை ராக்கெட் மலை ஏறிட்டு இருக்காருங்க. உண்மைதானே தலைவரை? மக்களே, ரைட் கட் பண்ணால் மதுரை 64, கன்னியாகுமரி 295, லெஃப்ட்டு சேலம் 171, திருச்சி 98. நாம் இப்போ ரைட் கட் பண்ணி மதுரை போகிறோம். பாருங்கள் மக்களே, பைபாஸ் பாலம் அடியே வந்துட்டோம். இன்றைக்கி வெயில் பரவாயில்ல, கொஞ்சம் நல்லா இருக்கு. வாகனம் ஓட்டும்போது கைபேசி தவிர்க்கவும். மக்களே, ஒரு வழியாக திண்டுக்கல்லிருந்து மதுரை பைபாஸ் ஏறிட்டோம், போயிட்டுருக்கோம். எப்படி இன்னொரு 2 மணி நேரத்தில் போயிடலாம். இன்றைக்கி நேற்று திருநெல்வேலி போயிட்டு வந்ததுனால தூக்கம் பயங்கரமாக வருது. அதனால் காலையிலேருந்து சாப்பிடல மக்களே. அதனால் டீ இங்கே சாப்பிடலாமா, டோல்கட் போயிடலாமா? டோல்கட் தாண்டா நல்லா இருக்காது கடைங்க. கொஞ்சம் நல்லா இருக்கு. அங்கேயே போயிடலாங்களா? இல்லை, கொஞ்சம் லைட்டாக தூக்கம் வர மாதிரி இருக்குது. அங்கே போய் சாப்பிட்றாங்க. இந்த இடம் நல்லா இருக்கு. ஃபேவரட் கடையில் அங்கே டோலில் நல்லா இருக்கு. இந்த மரங்கள்லாம் பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு. பாக்கெட் இங்கே பாருங்க. ஏரோப்ளேனை கொண்டு வருது, அது கொண்டு வரணும்னு சொல்லி ஏமாத்திட்டாங்க. அப்புறம் பார்த்தா நம்மால் கீரைலாம் குறிக்கிறப்பல வண்டியெல்லாம் போய் சேர முடியாதுங்க. கீரைலாம் குறிக்கிறாரு. சரிங்க, வண்டிக்காரங்க இடையில இருந்து மதுரை போகிற வழியில ஒரு திராட்சை தோட்டம் பாருங்க, எவ்வளோ அழகா இருக்குன்னு பாருங்க. என்னங்க மக்களே, காயா போச்சு, பூராமே பிஞ்சா இருக்கு. பாருங்க மக்களே, எவ்வளோ அழகா இருக்குன்னு பாருங்க. திராட்சை காய் பழம் இல்லை, பழம் இருந்திருந்தா கண்டிப்பாக சாப்பிட்லாம். திராட்சை காய் தான் இருக்குது மக்களே. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். சூப்பராக கொத்து கொத்தாக தொங்குது மக்களே. இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்குது மக்களே, அழகாக இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்குது கொத்து கொத்தா. ஆனால் என்னங்க, பழம் இல்லை, காய் தான் இருக்குது. பாருங்கள் மக்களே, பார்க்குறக்கே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது திராட்சை தோட்டம். என்ன பழம் இல்லை, நம்ம நேரம் பாருங்கள் மக்களே, சூப்பராக இருக்குது. எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். அடா அடா அடா, இங்கே பாருங்க மக்களே, சூப்பராக இருக்குது பாருங்கள். திண்டுக்கல்லிருந்து ஒரு 15 கிலோமீட்டரில் இந்த தோட்டம் இருக்குது மக்களே. புளிக்குது மக்களே. இந்த மலை கிட்ட பாருங்க, திராட்சை தோட்டம் பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கு. சூப்பராக இருக்குது பாருங்க. இதாங்க திராட்சை காய், அவ்வளவு சூப்பராக இருக்குது மக்களே. பார்க்குறக்கு சூப்பராக இருக்குது பாருங்க.
உள்ளே வந்தாவே அவ்வளோ ஒரு குளு 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 குளுன்னு ஒரு காற்று பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் இந்த தோட்டம். இங்கே வேற ஒரு ரேடியோ பாடுது மக்களே, நம்மளுக்காக ஆஃப் பண்ணாங்கன்னா ஆகு. பாருங்க மக்களே, எவ்வளோ அழகழகா கொத்து கொத்தா காய்ச்சி தொங்குதுன்னு பாருங்க. என்ன நம்ம நேரம் பழம் இல்லை மக்களே, இல்லைன்னா டேஸ்ட் பண்ணியிருக்கலாம். பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது பாருங்க, சூப்பராக இருக்குது மக்களே. பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது பாருங்க. உங்களுக்கு திராட்சை பிடிக்குன்னா கமெண்ட் பண்ணுங்க மக்களே. பாருங்க, ஒரு இது வேணா பழுத்திருக்கு மக்களே. பாருங்க, பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது பாருங்க மக்களே. சூப்பராக அழகாக காய்ச்சி தொங்குது பாருங்க, பழம் சூப்பராக இருக்குது மக்களே. இங்கே பாருங்க திராட்சை பழம் பாருங்க. ஒரு வழியாக நம்ம திண்டுக்கல் ரோட்டில் மதுரைக்கு பக்கமாக ரீச் பண்ணிட்டோம். டோல்கேட் மதுரமல்லி மதுரமல்லி வேணுமா தலைவர்? மக்களே, ஒரு வழியா டோல்கேட் வந்துட்டோம். தூக்கம் வருது, டீ சாப்பிட்டு போயிடலாம் மக்களே. ஐயங்கார் பேக்கரியில் தான் இன்றைக்கி டீ சாப்பிட்றோம். வாங்க மக்களே. இங்கே பாருங்க, நம்ம கரிகாலன் சோழன் அவசரோடு ஆடிட்டு இருக்கிறாரு. மலைகள் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு. டீனா ஒன்று சக்கரை கம்மியா, எனக்கு ஒரு டீ சக்கரை கம்மியா. சக்கரை கம்மியாண்ணா. நல்லா தூக்கம் வருது, டீ சாப்பிடலாம். வாங்க டீ சாப்பிடலாம். எங்கள் பேக்கரியில் டீ சாப்பிட வந்தோம். இங்கே ஒரு கண்ணுக்குட்டி பாருங்க, சின்ன மாடு அழகாக இருக்கு மக்களே. ஒரு வழியாக டீ சாப்பிட்டு அப்படியே போயிட்டு இருக்கிறோம் மதுரையை நோக்கி. ஒரு மரம் பாருங்க எவ்வளோ அழகாக பூத்து குழும்பு, பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது மக்களே. மதுரைக்கு இன்னொரு 40 கிலோமீட்டர் இருக்கு. இன்னும் 40 கிலோமீட்டர் தான். சூப்பராக இருக்கு இந்த ரோடு டிரைவிங் பண்ண மக்களே. மதுரைக்கு பக்கமாக ரீச் ஆகிட்டோம். இன்னொரு 25 கிலோமீட்டர் இருக்கு. பரவாயில்ல, வெயில் இல்லை, கொஞ்சம் கண்ணுக்கு இதமாக இருக்கு. குழு 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 குழுன்னு இருக்கு பார்க்குறக்க மக்களே. ஒரு வழியாக மதுரை வந்துட்டோம். 12 கிலோமீட்டர் இருக்கு. அப்புறம் அவ்வளோதான், ரீச் ஆகிட்டோம். இன்னொரு 10 கிலோமீட்டரு இறக்குற பாயிண்ட்டு இறக்கிட்டு அப்படியே படுத்து தூங்க வேண்டியதான் மக்களே. மதுரையில் ஏர்போர்ட் ரோட்டில் போயிட்டு இருக்கிறோம். இங்கே பாருங்கள் மரங்கள்லாம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு மக்களே. நம்ம இப்போ ஏர்போர்ட்டுக்கு பக்கமாக வந்துட்டோம். இங்கே பாருங்கள் சுங்கச்சாவடி. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு ஃப்ளைட் வந்து பாஸ் ஆகி போயிடுச்சுங்க. அக்கா வெள்ளரிக்காய் எவ்வளோக்கா? கொடுங்க. எல்லாமே யூடியூபருக்கு அதனால போட்டிருக்காங்க. இந்த செக் போஸ்ட் வந்தீங்கன்னா அக்கா வெள்ளரிக்காய் வைக்கி வாங்கி சாப்பிடுங்க. வாங்கி ப்ரோ, காசு கொடுத்துட்டேங்க மக்களே. ஃப்ளைட் வருது பாருங்க மக்களே. அங்கே பாருங்க ஃப்ளைட் வருது பாருங்க மதுரையில். இதான் பறக்குது பாருங்க. மக்களே, ஒரு வழியாக லோடு இருக்கிற பாயிண்ட் வந்துட்டோம். அவன்யாபுரம். இன்னொரு 1/2 கிலோமீட்டர் தான் இருக்குது. லோடு இறக்கிட்டு அப்புறம் கிளம்பிடலாம். வெயில் லைட்டாக வருது மக்களே ஓரளவுக்கு. மக்களே, இறக்க வேண்டிய பாயிண்ட் வந்துட்டோம். இந்த குடோனு தான் மக்களே. ஒரு வழியாக அவன்யாபுரம் வந்தாச்சு. லோடு இருக்கிற கடை இதுதாங்க. இனி லோடு இறக்கிட்டு ரிட்டன் நம்பியூர் கிளம்ப வேண்டியதான். எப்படி விடிஞ்சிருங்க காலையில் போய் சேர. ஏன்னா கொஞ்சம் ரெஸ்ட் வேணும். ஒரு 2 மணி நேரம் தூங்கி எந்திரிச்சு தான் போவேன் மக்களே. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். பாய் மக்களே.